Hi friends, welcome to daily vlog. ஸோ இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி செய்யப்போம். அதுக்கு மார்னிங்கே பார்த்திங்கன்னா போய் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் ஸ்பைசஸ் எல்லாமே போட்டு வதக்கிக்கணும். ஸோ அது அப்புறமா தான் பார்த்திங்கன்னா ஆயில் ஆட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு வந்து பார்த்திங்கன்னா சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன சில்லி பவுடர் வேணும் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லியுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தக்காளியுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிட்டு சிக்கன் வந்து போடுற வீடியோ மிஸ் பண்ணிட்டு ஸோ சிக்கன் போட்டு தண்ணியுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அரிசிக்கு ஏற்ற மாரி வந்து நம்ம கரெக்டான அளவு ரைஸ் எடுத்து வச்சுருப்போம்ல தண்ணி, ஸோ அதுவுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுக்கிட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க விட்டுடணும் கொஞ்சம் நேரம். ஸோ அது நல்லா கொதி வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஆயில் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ½ hour பிஃபோரே வந்து நல்லா பார்த்திங்கன்னா ஊற வச்சுட்டேன். ஸோ நல்லா அரிசி வந்து நல்லா போட்டு கலரி விட்டுட்டு உப்பும் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா தம் போட்டுட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 15 minutes வந்து தம் போட்டுருந்தேன். திறக்கும் போதே உங்களுக்கு தெரியும் பார்த்திங்கன்னா பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்று ஒட்டாமல் நல்லா தனியாக சூப்பராகவே வந்துருந்தது. நெக்ஸ்ட் வந்து ஸோ முட்டையும் பார்த்திங்கன்னா பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ கத்திரிக்காய் பறிச்சு செய்யறதுக்காக பார்த்திங்கன்னா வேர்க்கலையுமே வறுத்து எடுத்துக்கிட்டேன். ஸோ கத்திரிக்காயும் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயில் பார்த்து வதக்கி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதே பேனில் வந்து பார்த்திங்கன்னா தாளிப்புக்காக கடுகு, சீரகம், மிளகு, வெந்தயம் எல்லாமே போட்டு நல்லா போட்டு தாளிச்சிட்டு அதே பேனலில் வெங்காயம், ஸோ கருவேப்பிலை, பூண்டு எல்லாமே தாளித்து எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வதக்கும் போதே தக்காளியுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம கத்திரிக்காய் பொரிச்சு வச்சிருந்தாலும் அதையுமே ஆட் பண்ணிக்கிட்டு மசாலாக்காக பார்த்திங்கன்னா கரம் மசாலா, மிளகாத்தூள், தனியா பவுடர் எல்லாமே சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் டச்சாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்ச வேர்க்கலையுமே ஆட் பண்ணி ஒரு சூப்பரான கத்திரிக்காய் பச்சடியுமே ரெடி பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்னதாக சிக்கன் தொக்கு செஞ்சிடலாம் கொஞ்சமாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிலில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிக்கனுமே ஆட் பண்ணிக்கிட்டு தக்காளி போட்டு நல்லா தொக்கு மாரி நல்லா ரெடி ஒரு பர்ஃபெக்டான சிக்கன் தொக்கு ரெடி பண்ணிவிட்டு சண்டே சூப்பராக பார்த்திங்கன்னா பிரியாணியோட நல்லா சாப்பிட்டு ஸ்பெண்ட் பண்ணேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.